ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். அப்பாவுடைய வார்த்தையை யார் கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். கர்த்தர் ஒரு வாசலை திறந்துட்டா எந்த மனிதனாலே அதை மூடவே முடியாது. இந்த நாளில் கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எனக்கு கொஞ்சம் பலன்தான் இருக்கிறது என்று நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் அனுகூலமான ஒரு வாசலை உனக்காக திறக்கிறார். நீ எந்த இடத்திற்கு போனாலும் உனக்காக ஏற்கனவே வாசல் திறந்திருக்கும். நீ விசுவாசத்தோடு போகும் பொழுது அதை நீ காண்பாய். இந்த மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க யாரையும் நீ நினைக்காதே. சாத்தானின் கூட்டத்தையும் ரட்சிக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த மாதத்திலிருந்து இதுவரை ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லை என்று நீ நினைக்கிறவர்கள் எல்லாம் நான் ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவேன் என்று வாக்களிக்கிறார். இந்த நாளிலே உபத்திரவத்தின் வழியாக சோதனையின் வழியாக நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னா நீ கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. எந்த சோதனை வழியா நீ போனாலும் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன். உன்னை யாருமே முக்கியம் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு யாரெல்லாம் உன்னை ஒதுக்குனாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். பணம் முக்கியம் அல்ல, ஆத்துமாக்கள் நமக்கு முக்கியம். பணம் நமக்கு முக்கியம் அல்ல, ஊழியம் நமக்கு முக்கியம். தேவனுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். தேவன் உங்களை நம்பி கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஊழியங்களை ஒரு நாள் விட்டுடாதீங்க. அந்த கிரீடத்தை நீ பிடித்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன்.